அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், யார் யார் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர்? கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021ஆம் ஆண்டு இருந்த சட்டமன்ற தேர்தலின் போது பியூஷ் கோயல் அவர்கள் எலெக்ஷன் இன்சார்ஜாக இருந்தார். அவரே தற்போதுமான தேர்தல் பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த நபராக அர்ஜுன் ராம் மெக்வால், அவரும் தமிழகத்திற்காக அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவரும் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் MOS ஆக சட்டத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரும் இந்த தேர்தல் பணிகளை பார்க்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு எலெக்ஷன் கோ இன்சார்ஜாக முரளிதர் மோகல், அவரும் வந்து தற்போது எலெக்ஷன் கோ இன்சார்ஜாக, அதாவது அவருக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்யும் வகையில முரளிதர் மோகலும் இந்த எலெக்ஷனுக்கான பணிகளை கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள்ல மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருளாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால், நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருக்கிறார், அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பின்னராக இந்த அறிவிப்பு வருகிறது. நேற்று அவர்களது தேசிய செயல் தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்ட ப்ராசஸ்ல இந்த தேர்தல் பணிகளை மிக தீவிரப்படுத்துறதுக்கு, துரிதப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இடங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை, இவை எல்லாமே பேசுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் பியூஷ் கோயல் அவர்களை அறிவித்திருக்கிறார். ஏன்னா அவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் சரி, அப்போது இருந்த கூட்டணி கட்சியில் இருந்த அனைத்து தலைவர்களுக்கும் நல்ல பரிச்சயமானவர். ஜியோகிராபிக்கலாக, அதாவது தமிழ்நாட்டினுடைய புவியியல் ரீதியாகவும் அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கின்றதுனால அவரையே மீண்டும் பொறுப்பாளராக, இந்த தேர்தல் பொறுப்பாளராக பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுபாஷ், ஒருபுறம் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியல் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்தது. அடுத்ததாக தேர்தல் பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதே வேகத்தில் கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேருமா என்பதற்கான முடிவும் எடுக்கப்படுமா? நிச்சயமா இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர்கள் கூடுதலாக வரக்கூடியவர்கள், ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுடைய போக்கஸாக இருக்கிறது டிஎம்கேவை வரவிடாம பண்ணணும். அதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தான் பாஜகவினர் முன்னெடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு என்பது அதற்கும் ஒரு முத்தாய்ப்பாக, அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒன்னோட ஒன்னு கனெக்டிங் பாயிண்ட்ஸா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க அறிவிப்பாக அறிவித்து விட்டார்கள். அடுத்த கட்டமாக இவங்க எப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, ஏன்னா ஏற்கனவே இந்த தமிழக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா இருக்காரு. அவரும் ஒரு தீவிரமான பணிகளை மேற்கொண்டு இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். இப்ப பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே வேகத்துல கூட்டணியிலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா? உங்களுடைய கருத்து? கண்டிப்பா. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த என்டிஏ கூட்டணியை விரிவாக்கம் செய்வது, மேலும் பல கட்சிகளை உள்ள கொண்டு வருவது, குறிப்பாக OPS மற்றும் டிடிவி தினகரன் இவர்கள் இருவருடைய பங்களிப்பு இந்த கூட்டணியில் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விவாதங்கள் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து பாஜக அவருடைய மேலிட தலைவர்களை எல்லாம் சந்தித்து சில கோரிக்கைகளை அவரும் வந்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு 65 தொகுதிகள் நாங்க வந்து தேர்வு செஞ்சிருக்கோம், இந்த 65 தொகுதிகளை வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்ற அந்த நம்பர்ஸுக்கு அவங்க அரைவாகுறாங்க அப்படின்ற சமயத்துலதான் இந்த குழு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த முறை அதிகமான தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என்பது அவங்களுடைய கண்ணோட்டமாக, தேர்தல் வியூகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியில யார் யாரெல்லாம் அதிமுக டைரக்டா இன்வால்வ் பண்ணலையோ அவங்களெல்லாம் என்டிஏ கூட்டணிக்குள் ஒருங்கிணைப்பது அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரதானமான திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸுக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த 3 முக்கியமான சீனியர் அமைச்சர்களை அவங்க வந்து களத்துல ஒரு குழுவாக போட்டு தேர்தல் வேலைக்காக அவர்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் செலுத்துவதற்கான ஆயத்த பணிகளை பாஜக தொடங்கி இருக்கிறது அப்படின்றதுதான் இதன் மூலமாக வருகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங், இது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக
ஒரு குழு அமைத்து விட்டது அப்படின்னும் போது பாஜக எந்த விதத்திலும் பின்தங்கிவிடக் கூடாது அப்படின்றது அவங்களுடைய ஒரு நோக்கம். இரண்டாவதாக இந்த பார்கெனிங் அப்படின்றது இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு ஒரு நேரம் அதிக அளவுல இல்ல அப்படின்றதுனால முன்கூட்டியே இந்த விஷயங்களை எல்லாம் முடிவு செய்து விட வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. பியூஷ் கோயல் கடந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் ஒரு முக்கியமான பங்காற்றினார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் மட்டுமில்லாம இரண்டாம் கட்ட தலைவர்களுடனும் ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் என்ற அடிப்படையில அவரையும் இதுல இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பங்களிப்பு அப்படின்றது எலெக்ஷன் இன்சார்ஜா அவர் போட்டிருக்காங்க அப்படின்றது பாஜக இந்த விஷயங்களை எந்த வித பிரச்சனையும் இல்லாம இதை ஸ்மூத்தா முடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. அதாவது என்டிஏ கூட்டணியை கன்சாலிடேட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை வைத்துக்கொண்டு மட்டும் தேர்தல் சந்திக்க முடியாது. அப்படி சந்தித்தால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் என்பது வராது. அது திமுகவுக்கு சாதகமாக தான் போகும் அப்படின்றதுனால மற்றவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அணியாக என்டிஏ இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை தயார் பண்ணாங்க. அடுத்ததாக இப்ப தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அதிமுக இவர்கள் தயார் செய்திருக்கும் இந்த 65 தொகுதிகளை இவர்களுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போதைய சூழல்ல இருக்கிறதா? இல்ல, நீங்க அவங்க ஒரு உத்தேச பட்டியல், இதுதான் இறுதியான பட்டியல் கிடையாது. குறிப்பாக பாஜகவுக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, இந்த முறை பாஜக கூடுதல் தொகுதிகளை கேட்பாங்க அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் இது. ஏன்னா 65 இடங்கள் அப்படின்னும் போது 65 69 இடங்கள் அப்படின்னும் போது நாங்க இந்த வாட்டி 20 தொகுதிகளுக்கோ 25 தொகுதிகளுக்கோ நாங்க செட்டில் ஆக மாட்டோம், கூடுதல் தொகுதிகள் எங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கன்வே பண்றாங்க மறைமுகமாக. இரண்டாவது உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களோ அல்லது நகரன் மற்றவர்கள்ட்ட பேசி கூட்டணி குறித்து அவர்கள் இன்னும் வேகம் எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கீங்க. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர். அடுத்ததாக பாஜக முக்கிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்ப தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கீங்க. அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கைகள் தேர்தலை ஒட்டி எடுக்கப்பட இருக்கு? தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது வேகம் எடுத்தாச்சு. ஏற்கனவே நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலேயும் எங்களுடைய பூத் முகவர்கள் மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 5 நபர்களுக்கான பயிற்சி முகாம், எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள், தேர்தல் தொடர்பான பணிகள், இதுல எல்லாம் ரொம்ப முழு வேகமா பாஜக இயங்கிட்டு இருக்கு. கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது பலமாக ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கின்ற சூழலில் இப்போது தேர்தலுக்காக பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் தமிழகத்தை பற்றி முழுமையாக புரிந்தவர். 2019 தேர்தலையும் அவர் தான் பொறுப்பாளராக இருந்தாரு. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர், அவர்களை பற்றி எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிற முறையிலேயும் இன்னும் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்கள் தமிழகத்தினுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வரக்கூடிய அமைச்சர்கள். முரளிதர் மோகல் முதன்முறை அமைச்சர் என்றாலும் கூட தமிழகத்தை பற்றி, தேர்தல் அரசியலை பற்றி புரிந்தவர். இவையெல்லாம் இல்லாமல் தமிழகத்திலேயே தேர்தல் அனுபவம் மிக்க, அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் கூட அதிக வீரியத்தோடு வேகத்தோடு பாஜக இயங்கும். இப்ப கூட்டணியில இன்னும் சில கட்சிகளை இணைப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அந்த பணிகள் எந்த அளவுல இருக்கு? இந்த பேச்சுவார்த்தையோ எந்த கட்சிகள் வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஆனா அதற்கான பணிகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு வானதி. தமிழக தேர்தல் பாஜக பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.